கருப்பனுடைய தரிசனத்தை வந்து இன்றைக்கி பார்க்கணும்னு கிளம்பிட்டேனுங்க. கிளம்பி கருப்பனையும் பார்த்தாச்சுங்க. எப்படி இருக்கான்னு பாருங்கள். ஜம்முன்னு இருக்காரா கருப்பனுக்கு. அப்படியே குழுன்னு இருக்கு இன்னைக்கு கருப்பனுக்கு. நம்ம கருப்பனை பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் குழுன்னு இருக்குது. வெயில் எவ்வளோதான் அடித்தாலே இன்றைக்கி குழுன்னு இருக்குதுங்க. வெயில் நல்ல வெயில், சுட்டெரிக்கும் வெயில். இந்த வெயில்லையும் கருப்பனை பார்க்கணும்னு ஆர்வத்தில் போயாச்சு. கிராமமும் நல்லா பரவாயில்ல. இந்த கிராமம் மாதிரி ஒரு கிராமம் அமையாது. நல்லா தண்ணி வச்சுக்கிட்டு நல்லா இருக்குது. பக்கத்துலேயே குளம் இருக்குது, நல்லா இருக்குது, அமைஞ்சிருக்கு. கருப்பனை அந்த குளத்து பக்கத்துலேயே அமைஞ்சிட்டார். ஊரணிக்கு பக்கத்துலேயே கருப்பனை அமைஞ்சிட்டார். நல்லா ஜெலின்னு இருக்கும். நல்லா அருமையாக இருக்குது கோயில். இந்த மாதிரி கோயிலை வந்து பார்க்குற ஒரு அபூர்வம் தான். அவருடைய அனுமதி வேணும். அவரை பார்க்கணும்னா, ஒரு அரசனை நம்ம பார்க்கணும்னா அனுமதி வேணும்ல. அது மாதிரிக்கு அவரை பார்க்கணும்னா நமக்கு அனுமதி வேணும். நல்லா கும்மி பாட்டெலாம் நல்லா பாடினாங்க. அந்த 2 பசங்களும் நல்லா பாடுறாங்க. அருமையாக இருந்துச்சு. வந்து இப்போ வந்து பசங்க பாடுறத நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். கும்மி பாட்டு 2 பசங்களும் நல்லா பாடினாங்க. என்னுடைய வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. நல்லா படிக்கிறாங்க. பையூரில் வந்து சின்ன கிராமமாக இருந்தாலும் நல்லா சிறப்பாக கொண்டாடிட்டாங்க. இந்த கருப்பசாமி கோயிலை வந்து சிறப்பாக கொண்டாடினது இந்த ஒரு கோயில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இந்த ஊர்லேயே இந்த ஒரு கோயிலில் தான் இவ்வளோ ஆள் கூட்டம் நல்லா வந்திருக்கு. கூட்டம் சரியான கூட்டம். கருப்பனை வந்து பார்க்க முடியலை. இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. பார்த்து கருப்பனை வேண்டிட்டு வெளியே வந்தாச்சுங்க. வெளியே வந்துட்டு சரி கருப்பனுடைய அன்னதானத்தை வந்து நம்ம சாப்பிட்டாகணும்ல. கருப்பன் போடுற சாப்பாடை நம்ம சாப்பிட்டே ஆகணும். அதனால் வந்து நைட்டு போவோம்ட்டு பார்த்தேன். கும்மி அடிச்சுக்கிட்டாங்க. நின்னாச்சு. இந்த ஆர்வம் நமக்கு கும்மி பாட்டு படிக்கும்போது ஒரு மெய் மேலேருந்து நின்றுட்டேன் நான். என்னையே மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நின்றுட்டேன் நான். நின்றுட்டு அப்படியே கேட்டுகிட்டே இருந்தேன். அப்படியே பார்த்துட்டு சரி எத்தனையோ மக்கள் வந்து போகிறாங்க. சரி சாப்பாடை போட்டு கருப்பனுடைய அன்னதானத்தை சாப்பிட்டு வந்து உட்கார போகிறேங்க. எல்லோரும் வந்து கருப்பனை நல்லா வேண்டிக்கங்க. கருப்பன் தான் எந்த இடத்துக்கு வந்தாலும், எந்த மூளைக்கு போனாலும் சரி, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி கருப்பான கூப்பிட்டீங்கன்னா போதும் உடனே வர்றவர் ஒரு ஆள்கிட்ட. அவர் ஒரு ஆள்கிட்ட நீங்கள் எங்கே இருந்தாலும் வருவார். ஏன்னா அவரை மீனது எதுவும் கிடையாது. அவர் இடுக்கு மூளை முடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவர் எந்த இடுக்கில் இருந்தாலும் வருவார், எந்த மூலையில் இருந்தாலும் வந்துடுவார் கருப்பன். உங்களுக்குலாம் நல்ல தோட்டத்தை கொடுக்கணும் காலை வைக்கு. அதே மெயின். கோயிலுக்கு போனீங்கன்னா சாமி எனக்கு நல்ல தோட்டத்தை கொடுக்குறீங்க அப்படி வேண்டாதீங்க. சாமியை எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. எல்லோரும் நல்லா இருந்தால் தான் நாமளும் நல்லா இருக்க முடியும். ஏன்னா எல்லாத்துலேயும் சேர்த்தோம்னாலே நம்மளும் அதில் இருக்கோம். அதுக்காகத்தான். நல்லா அருமையாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி கருப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும். அப்பா இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாருமே நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும். அதனால் எல்லாத்துக்கும் நல்லா சோத்தை கொடுக்குறா கருப்பான்னு வேண்டியிருக்கேன். உலகத்தில் எல்லாத்துக்கும் மழை பெய்யணும். மழை பெஞ்சாத்தே ஆடு மாடு எல்லாம் சாப்பிட்றதுக்கு வழி பிறக்கும். நம்ம எதை வேணாலும் சாப்பிட்டு போயிடலாம். ஆடு மாடு என்ன செய்யும்? வயலில்லாத தீனு. அந்த ஜீவனுக்காவது மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். ஏன்னா நம்ம என்னத்தையாவது சாப்பிட்றலாம். ஆடு மாடு என்ன செஞ்சீங்க? புல்லு பூண்டத்தை தான் சாப்பிட முடியும். வேறு என்ன செய்ய முடியாது இவ்வளோ. அதனால் கருப்பனை நல்லா வேண்டிங்க. மழைகளை பெய்யணும்னு. அது இல்லாத ஜீவெல்லாம் வாங்க முடியாது. நம்ம எங்கே வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். கருப்பா எல்லோரும் நல்லா இருக்கணும்யா.